தற்போதைய செய்தி. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜரானார் துணைவேந்தர் ஜெகநாதன். விதிமுறைகளை மீறி பல்கலைக்கழகத்தில் தனியார் அமைப்பை தொடங்கி அதன் மூலம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக துணைவேந்தர் மீது புகார் எழுந்தது. துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் முன்னாள் பதிவாளர் தங்கவேலு உள்ளிட்ட 4 பேர் மீது சேலம் மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜரானார் துணைவேந்தர் ஜெகநாதன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு நேரில் ஆஜரானார் துணைவேந்தர் ஜெகநாதன். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் தனலட்சுமி. அதாவது பல்கலைக்கழக விதிமுறைகளை மீறி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் என்ற ஒரு தனியார் அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் முன்னாள் பதிவாளர் தங்கவேலு உள்ளிட்ட 4 பேர் மீது தொழிலாளர் சங்கத்தினர் புகார் அளித்திருந்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்ட 4 பேர் மீதும் சேலம் மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியே விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த ஜெகநாதன் வழக்கு விசாரணைக்கு தடையை விதிக்க வேண்டும், தடை கோரினார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்றும் ஒரு தடை பெற்றிருந்தார். இந்த தடையை எதிர்த்து சேலம் மாநகர காவல்துறையினர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததை அடுத்து இந்த வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இந்த தடையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததோடு இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இதனை அடுத்து சேலம் மாநகர காவல்துறையினர் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மிக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு இந்த வழக்கு தொடர்பான சாட்சிகளிடம் சம்மன் அனுப்பி தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். சாட்சிகளின் கருத்துக்களை வீடியோவில் பதிவு செய்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக கருதப்பட்ட துணைவேந்தர் ஜெகநாதனை இன்று நேரில் ஆஜராக சேலம் மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர் ரமலட்சுமி நேற்று சம்மன் அனுப்பியிருந்தார். இந்த சம்மனை தொடர்ந்து இன்று தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக துணைவேந்தர் ஜெகநாதன் காவல் உதவி ஆணையாளர் ரமலட்சுமி முன்பு தற்போது நேரில் ஆஜராகியுள்ளார். அவரிடம் இந்த உதவி ஆணையர் உள்ளிட்ட காவல்துறையினர் விசாரணை தொடங்கியுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான விசாரணையும் தொடர்ந்து நடைபெற உள்ளது. இந்த விசாரணை முழுவதுமாக வீடியோவில் பதிவு செய்யப்பட உள்ளது. இந்த விசாரணை நாளையும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.